2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சா பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்த் சாமியின் அட்டகாசமான நடிப்பில் மெய்யழகன் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சுன்னா, நிப்டி 40 புள்ளிகள் சரிஞ்சு 26,175 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 264 புள்ளிகள் சரிஞ்சு 85,571 புள்ளிகள்ல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் அடுத்த வாரம் சந்தை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம நாகப்பன் சார்கிட்ட கேட்டுக்கலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு சார்? வாரத்தின் கடைசி நாள். ஆமா, எதிர்பார்த்தபடி 2 நாள் ஏத்துறது 2 நாள் இறக்குறது இப்படிதான் மார்க்கெட் இருக்கு. அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீக்கா தான் இருந்தது மார்க்கெட். ஒரு 260 பாயிண்ட்டுக்கு மேல சென்செக்ஸும் 37 பாயிண்ட் நிப்டியும் இறங்கி இருந்தது. ஆனா பிராடர் மார்க்கெட்டுமே இன்னைக்கு கொஞ்சம் வீக்கா இருந்ததுதான் பார்க்க முடிந்தது. அதுல நிப்டி பேங்க்னு சொல்லுவோம், அது மட்டும் ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மேல கிட்டத்தட்ட 1% இன்னைக்கு இறங்கி இருந்ததை பார்க்க முடிந்தது. மற்ற குறியீடுகளுமே பெரும்பாலும் இன்னைக்கு இறக்கத்துல தான் இருந்தது. ட்ரெண்ட் ஜெனரலி எவ்வளவுக்கு எவ்வளவு ஏறுனதோ அவ்வளவுக்கு எவ்வளவு இன்னைக்கு இறக்கத்துல இருந்ததையும் பார்க்க முடியுது. சார், பர்டிகுலர் செக்டார்ஸ் நம்ம பார்த்தோம்னா எந்தெந்த செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு சார்? குறிப்பா ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி செக்டார் இன்னைக்கு 2% ஏறி இருக்கு ஆயில் அண்ட் கேஸ். அது தவிர பார்மா, ஹெல்த் கேர், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ், ஆயில் அண்ட் கேஸ் வரும்போது பெரும்பாலும் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் தான். அது கமாடிட்டிஸ் இதெல்லாம் 1% ஏறி இருந்தது. மெட்டல் 3வது நாளா தொடர்ச்சியா அந்த சைனாவினுடைய பிஸ்கல் ஸ்டிமுலஸ் பத்தி பேசணும் இல்லையா 2-3 நாட்களுக்கு, அதனுடைய தொடர்ச்சியாக மெட்டல் 3வது நாளாக தொடர்ந்து ஏற்றத்துல இருக்கு. பட் குறிப்பாக ஆயில் அண்ட் கேஸும் பார்மா அண்ட் ஹெல்த் கேர் செக்டர் இன்னைக்கு நல்ல ஏற்றத்துல இருந்ததை பார்க்க முடியுது. சரிவுகள் சந்தித்த செக்டார்ஸ்னா எதை சொல்லலாங்க சார்? 1%க்கு மேலன்னு சொன்னா கொஞ்சம் கணிசமானதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சது மீடியா, ரியாலிட்டி, பிரைவேட் செக்டர் பேங்க், பைனான்சியல் சர்வீசஸ். இந்த 4 துறையும் 1%க்கு மேல இன்னைக்கு இறக்கத்தை சந்திச்சது. மற்றபடி பெரிய இறக்கம் வேற துறைகள் இல்லை இன்னைக்கு. ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் சார். என்னென்ன பர்டிகுலர் ஸ்டாக்ஸ், என்னென்ன ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல சார்? பெர்ஃபார்மன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா பார்க்கல இன்னைக்கு ஒரு கொஞ்சம் ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸ்ல பல்ராம்பூர் சீனி அப்படின்னு ஒரு சுகர் ஸ்டாக், அதுவும் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், இது ரெண்டுமே பிபிசிஎல் ரெண்டுமே 6% இன்னைக்கு ஏறி இருந்தது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இது ரெண்டும் 5% ஏறி இருந்தது. க்ரூட் ஆயிலோட விலை இறங்குறது ஒரு பக்கம் இவங்களுக்கு சாதகமா இருக்கலாம், இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் நினைக்கிறேன். நெகட்டிவா இருந்த ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸ்ல காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, பிவிஆர் ஐநாக்ஸ், பவர் கிரிட், அப்போலோ டயர்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு 3% இன்னைக்கு டவுன்ல இருந்தது. க்ரூட் ஆயில் பத்தி பேசியிருந்தீங்க. இப்ப சமயமா எலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது, அது பிரைஸ் கட் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற க்ரூட் ஆயிலும் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பிரைஸ் கட் எதிர்பார்க்கலாமா சார்? எனக்கு தெரிஞ்ச நிச்சயமா எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பு $75 மேல் இருந்தது. சென்ற வார துவக்கத்துல 65 வரைக்கும் வந்தது. திரும்ப இந்த வாரம் 72 போனுச்சு. இப்ப இன்னைக்கு 68க்கு கீழே வந்திருக்கு. சோ பெரும்பாலும் பார்த்தா லோயர் பாட்டம் அண்ட் லோயர் டாப்னு சொல்லுவோம் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல. அந்த மாதிரி விலை அதிகரிக்கும் பொழுது முன்பு தொட்ட உச்சத்தை தொடல, ஆனால் விலை இறங்கும் பொழுது முன்பு தொட்ட லோவை விட கீழே வருது. சோ அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ட்ரெண்ட் பெரும்பாலும் நெகட்டிவாவோ அல்லது சைட்வேஸ் மூவ்மெண்டாவோ தான் இருக்கு இந்த 66, 67ல இருந்து 70, 71க்குள்ள. சோ இந்த ஒரு சூழல்ல நிச்சயமாக நம்ம பெட்ரோலிய பொருட்களுடைய விலை குறைவதை எதிர்பார்க்கலாம். பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் இருக்கலாம், நமக்கு தெரியல. பட் ஆனா எக்கனாமிக்லாவே பார்த்தா கூட இந்த ஒரு மாடரேட் ரிடக்ஷன் ஆவது இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் $67.25 அப்படின்னு தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாரத்துல மட்டும் ஒரு 4%ல இருந்து 5% உச்சத்துல இருந்து இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கோல்டு அண்ட் சில்வர் சார், கமாடிட்டிஸ் என்ன மாதிரி நிலைமையில இருக்கு? கோல்டு நேற்று நம்ம சந்தை முடிந்ததற்கு பிறகு சர்வதேச சந்தையில மீண்டும் ஒரு மிகப்பெரிய உச்சம் $2,700 தாண்டதை பார்க்க முடிந்தது. இது இந்த ஆண்டு துவக்கத்துல இருந்ததை விட இந்த ஓராண்டுக்குள் 30%க்கு மேல தங்கத்தினுடைய விலை சர்வதேச சந்தையில அதிகரிச்சிருக்கு. 30 கூட இல்ல, 34%, 35% சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. அந்த 2,700க்கு மேல போனது இப்ப கொஞ்சம் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லலாம். 2,678, 80 அப்படிங்கிற அளவுல ஒரு 1%க்குள்ள 1/2%க்குள்ள டிஃபரன்ஸ்ல வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. வெள்ளியினுடைய விலை கூட $32 மேல தொடர்ந்து 2வது நாளாக $32 மேல் $32.25 ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு இருக்கு. சோ ரெண்டுமே அந்த புல்லிஷ்னஸ் தொடருது. அந்த புல்லிஷ்னஸ்ல ஒரு கரெக்ஷன் அப்பப்போ வர்றது, சின்னதா வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த விலை ஏற்றம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
சார் நிறைய ஃபேமிலிஸ்ல என்ன யோசிப்பாங்கன்னா, தங்கம் இவ்வளவு தூரம் விலை ஏறிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம வந்து தங்கமா வாங்குறது நல்லதா? இல்ல விலை இறங்கட்டும் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது நல்லதா சார்? தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 தான் நான் சொல்லுவேன். ஒண்ணு வந்து அத தேவைன்னு நினைக்கிறவங்க அப்பவே வாங்கிடுறது பெட்டர். விலை ஏற்ற இறக்கத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து பெரிய ஒரு மிச்சத்தை பண்ணி தராது. இந்த மாதிரி 30% ஏற்றம்ங்கிறது இந்த ஆண்டு நடந்திருக்கு. இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல கடந்த தொடர்ந்து 2-3 ஆண்டுகள்ல அவ்வளவு ஒரு ஏற்ற இறக்கங்கள் நடக்கல. சோ இந்த ஒரு ஆண்டு நடக்கிறத வச்சுட்டு நம்ம விலை ஏறுறப்பெல்லாம் வாங்குறது, இறங்குறப்பெல்லாம் விற்கிறது. இன்னும் சொல்ல போனா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க மக்கள்னா, விலை இறங்கும் பொழுது இன்னும் இறங்கும்னு காத்திருப்பாங்க. ஏறும் பொழுது ரொம்ப ஏறிடுமோன்னு பயந்துகிட்டு வேக வேகமா ஏறும் பொழுதுதான் வாங்குவாங்க. இது ரெண்டுமே தவறுன்னு நான் நினைக்கிறேன். தேவையின் அடிப்படையில நம்ம வாங்கணும். தேவையில்லாமல் முதலீடுன்னு பாக்குறவங்க இது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்டா மாதம் ஒரு தொகையை எடுத்து வச்சு இந்த கோல்டு ETF சொல்றோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், சந்தையில இருக்கக்கூடியது, அது வாங்கலாம். அல்லது அது அது ரிலேட் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் இப்ப ரொம்ப வர்றது இல்ல, ஏற்கனவே வந்தது சந்தையில கிடைக்குது, அதை நம்ம வந்து முதலீடு செய்யலாம். ஏன்னா அதுல வந்து ஒரு 2.5% வட்டியும் கிடைக்குது, வருமானமும் இருக்கு. தங்கத்துல வருமானம் வரக்கூடிய ஒரு முதலீடாக அது இருக்குது. அதே மாதிரி அதுல வரக்கூடிய ஆதாயமும் வந்து நீங்க முதலே இன்வெஸ்ட் பண்ணிருந்தா அதுக்கு கம்ப்ளீட்டா இன்கம் டாக்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னாலுமே 3 வருஷத்துக்கு மேல வச்சிருந்தா அதுக்குள்ள டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு நிச்சயமா. ஓகே சார். அதாவது பெட்டர் லேட் தேன் நெவர்னு சொல்ற மாதிரி முதலீடு பண்ணணும்னு யோசிச்சுன்னா விலையை பார்க்காம நீங்க முதலீடு பண்ணிருங்கன்னு சொல்றீங்க சார். ஆமா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி மாதம் ஒரு தொகையை எடுத்து வச்சு நம்முடைய ஒட்டுமொத்த முதலீட்டுல ஒரு 5-10% தங்கம் வெள்ளியில் இருக்கிறதுல தப்பு இல்லை, நல்லது. சார் நம்ம 2 நாள் முன்னாடி பார்த்திருந்தோம். ஸ்விக்கி வந்து IPO வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்த செய்தியில பார்த்தா லாசஸ் வந்து அதிகமாயிருக்கு அந்த கம்பெனிக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி லாஸ் வர கம்பெனியோடைய IPO வாங்குறது எப்படி சார்? நல்ல விஷயமா? இது வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்பு 35 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ட்ரோலர் ஆஃப் கேபிட்டல் இஷ்யூஸ்ன்னு இருந்தாங்க மத்திய அரசுல. அவங்கதான் வந்து இந்த பங்குகள் வெளியிடும் பொழுது இந்த நிறுவனங்களுடைய பங்கு விலையை கட்டுப்படுத்துவார்கள். அவங்களே வந்து இது ரொம்ப அதிகம், இப்படி பண்ணக்கூடாது, இப்படி குறைவா இருக்கணும்னு சொல்லி அதை நிர்ணயம் செய்வார்கள். அதெல்லாம் போய் ரொம்ப நாளாயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து சந்தை பொருளாதாரமா இருக்கிறதுனால விற்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தம். இது அதிகம் நினைச்சா வாங்காம இருக்கிறது நல்லது, குறைவு நினைச்சா வாங்குறது நல்லது. பட் நீங்க சொன்ன விஷயத்துக்கு வர்றேன். 2 நாட்களுக்கு முன்பு நான் சொன்னதுதான். அதாவது செபிக்கு வந்து புதிய பங்கு வெளியிட போட ஒரு நிறுவனம் வந்து ஒரு தகவலை கொடுக்கணும். அந்த தகவலுக்கு பேரு டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்றது. அதுல வந்து இந்த நிறுவனத்தினுடைய கடந்த கால செயல்பாடுகள், லாப நஷ்டங்கள், எவ்வளவு வியாபாரம் இருக்கு, அதனுடைய ப்ரொமோட்டர்ஸ் யாரு, இதே துறையில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களோடு ஒப்பிட்டு நம்ம இவங்களுடைய மதிப்பீடு எப்படி இருக்கு, இந்த மாதிரி பல விவரங்கள் அதுல வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா வந்து கடந்த காலாண்டுல வந்து அதனுடைய நஷ்டம் வந்து 8% அதிகரிச்சு 611 கோடியாக உயர்ந்திருக்கிறது. இதே காலகட்டத்தில் சென்ற ஆண்டு 564 கோடியாக இருந்தது. இப்பொழுது 611 கோடியாக நஷ்டம் உயர்ந்து இருக்கிறதுன்னு அவர்களே தெரிவிச்சிருக்கிறார்கள். ஆனா சந்தையில வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை தான், இது ஒரு கமாடிட்டி மாதிரி பார்ப்பாங்க. அதோட எதிர்காலத்தை டிஸ்கவுண்ட் பண்றதான பங்கு சந்தைங்கிறது இன்று இருக்கக்கூடிய நிலவரம் அல்ல. எதிர்காலம் 3 ஆண்டுகள் கழித்து 5 ஆண்டுகள் கழித்து இந்த நிறுவனம் எப்படி இருக்கும், இந்த தொழிலுக்கு வாய்ப்பு இருக்கிறதான்னு பார்த்துதான் அதுக்குள்ளேயே விலையை நிர்ணயம் செய்கிறார்கள். இதற்கு நல்ல வளர்ச்சி இருக்கு, எதிர்காலத்துல இது வளரும் நினைக்கிறவங்க இதை வந்து பாசிட்டிவா பார்க்கலாம். ஆனால் இது நஷ்டத்துல இருக்கிறது, நஷ்டம் அதிகரிச்சிருக்குங்கிறத வந்து நம்ம கான்சியஸா உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படித்தான் இருக்கு சந்தைங்கிறது. வந்து எல்லாரும் பண்றாங்கிறதுனால நம்ம அதை பண்ணணும்னோ அல்லது அது சரின்னு ஆயிடாது. நாம் நம்முடைய சொந்த ஒரு நம்ம மூளையை உபயோகித்து தெரிந்த தகவல்களை திரட்டி அதன் அடிப்படையில முடிவெடுக்கணும். சார், இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ காமன் பீப்புள் மத்தியில வந்து பேசப்படுற விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நியூஸ். ஹோம் சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஆமா, அனராக்ங்கிற ஒரு நிறுவனம், இது இந்த துறையில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் அவ்வப்பொழுது ஒரு சில தகவல்களை வெளியிடுவாங்க. ஆனா பொதுவா அந்த துறையில இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வியாபாரம் அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க, ரொம்ப குறைந்திருக்குன்னு சாதாரணமா சொல்லிட மாட்டாங்க. பட் இந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க 2ஆம் காலாண்டு நடப்பு நிதியாண்டுல 2ஆம் காலாண்டு ஜூலையிலிருந்து செப்டம்பர் உள்ள அந்த காலகட்டத்துல இந்தியாவினுடைய டாப் 7 மார்க்கெட்ஸ் அப்படின்னு, அதாவது சென்னை, மும்பை, பெங்களூரு, டெல்லி, கல்கட்டா, இந்த மாதிரி டாப் 7 மார்க்கெட்ஸ்ல சேல்ஸ் வந்து 11% வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் அவங்க சொல்றது வந்து, ஒன்று இந்த காலகட்டத்துல இந்த ஹோம் சேல்ஸ் அந்த விலை அதிகரிச்சிருக்கு. 2வது மான்சூனும் ஒரு காரணமாக சொல்றாங்க. மான்சூன் எப்படி காரணமா இருக்க முடியுங்கிறது எனக்கு தெரியல. பட் விலை அதிகரித்ததன் காரணமாக ஒரு தேக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் அவங்க காரணமா சொல்றாங்க. ஓகே சார். இது நம்ம அப்படியே சந்தையோட ஒப்பிட்டு பார்த்துக்கலாமா சார்? இந்த தாக்கம் இருக்கும், இதனுடைய தாக்கம் சந்தையில் இருக்கு. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அல்லது இது பரவலாக இருக்கும் பட்சத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி கொஞ்சம் திரும்ப ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே மான்சூன் டயத்துல இந்த ஒரு 4-5 மாதங்கள் எடுத்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட் துவங்கி அக்டோபர் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி பொதுவாகவே குறைவாக இருக்கும் அல்லது தடைப்படும். இந்த மாதிரி தகவல் வர்றதை பார்த்தா அது இன்னும் தடைப்படலாம். அப்படிங்கும் பொழுது சிமெண்ட், ஸ்டீல், இந்த மாதிரியான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் அல்லது அந்த நிறுவனங்களுடைய விற்பனையில ஒரு பாதிப்பை ஏற்படும்.
ஏற்படுத்தும். அதனுடைய தாக்கம் அந்த பங்கினுடைய விலையிலையும் இருக்கும். பட் இந்த பங்குகளை பத்தி நீண்ட நாட்களாக ட்ராக் பண்றவங்க இது சைக்கிளிக்கல் நினைச்சு அதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க. விலை இறங்கும் பொழுது அதை வாய்ப்பாக பயன்படுத்தி வாங்குவார்கள். சார், நேத்து நம்ம அந்த பல்க் பிளாக் ட்ரேட் வச்சு நீங்க சொல்லியிருந்தீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. இன்னைக்கே வந்து ஒரு பல்க் ட்ரேட் நடந்திருக்கு, நம்ம நியூஸ்ல பாக்குறோம் சார். கேபிஆர் மில்ஸ், அது வந்து கோயம்புத்தூர் பேஸ்டு மில்ஸ், அதனுடைய ப்ரொமோட்டர் வந்து பல்கா வந்து ஷேர்ஸை வித்திருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வருது சார். நம்ம கண்டினியூஸா இந்த பல்க் ட்ரேட்ஸ் வந்து பாக்குற மாதிரி இருக்கு சார். இல்ல, இப்ப தொடர்ந்து சில சமீப காலமாக பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஸ்டேக் சேல்ங்கிறதே வந்து அதிகமாயிட்டு வருது. இவர் மட்டும் இல்ல, அம்புஜா சிமெண்ட் அது வந்து அதானி நிறுவனத்துக்கு சொந்தமானது. இந்த மாதிரி வேறு சில ப்ரொமோட்டர்ஸும் தங்களுடைய பங்குகள்ல ஒரு கணிசமான பகுதின்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியை வந்து சந்தையில வித்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம ரெண்டு விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஒன்று, ஒரு பொருளை விற்பவர் அவருக்கு நல்ல விலை கிடைத்தால் தான் பொதுவாக விற்பார்கள். அதுவும் ஒரு தொழிலதிபராக இருப்பவங்க, நீண்ட காலம் இதுல இருக்கவங்க விற்கிறாங்கன்னா, அப்ப இன்னைக்கு சந்தையில் இருக்கக்கூடிய விலை நிறுவனம் ஒரு நல்ல விலைன்னு அப்படின்னு நினைச்சாதான் விற்பாங்க. ஏன்னா வந்து ஒரு அடிமாட்டு விலைக்கு அல்லது ஒரு மிக குறைந்த விலைக்கு அதை வந்து விற்க மாட்டார்கள் நார்மலா. இது ஒன்று. சோ இது முதலீட்டாளர்கள் இதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த விலை என்ன லெவல்ல இருக்கு இந்த நிறுவனங்கள் எல்லாம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கு மேல வளர வாய்ப்பு இல்லையானா அப்படி கிடையாது, இது வளரும். ஆனால் அவங்களை டீரிஸ்க் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இரண்டாவதாக வேறு ஒரு காரணம் இருக்கலாம். இப்ப உதாரணமாக அம்புஜா எல்லாம் எடுத்துட்டோம்னா ஹைலி லிவரேஜ் அந்த ப்ரொமோட்டர்ஸ். அவங்க நிறைய கடன் வாங்கி, அவங்களுடைய பணம் ₹1 கடன் பல மடங்கு அதை விட அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு வாங்கி செய்யறதுனால இந்த மாதிரி சந்தை அதிகரிக்கும் பொழுது இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒரு பகுதி பங்குகளை விற்று அந்த ஹை காஸ்ட் லோன், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு, பாரோயிங் காஸ்ட், அது அந்த கடன்களை அடைப்பதற்கும் இதை பயன்படுத்துகிறார்கள். அப்படி பண்ணும் பொழுது அதை நம்ம பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அது ஒரு சரியான ஒரு முடிவாகத்தான் இருக்கும். பட் ப்ரொமோட்டர்ஸ் தங்களுடைய நிறுவன பங்குகளை அவர்களை விற்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு சந்தை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுங்கிறத முதலீட்டாளர்கள் புரிந்து கவனமாக நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். சார், இந்த வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்த மாசம் தொடங்க போகுது. அடுத்து சந்தை சார்ந்த செய்திகள் என்னென்ன, முக்கியமான நடவடிக்கைகள் என்னென்ன இருக்கு சார்? இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா வந்து இன்று மாலை மத்திய ரிசர்வ் வங்கி வந்து வாரம் வெளியிடக்கூடிய தகவல் அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்த புள்ளி விவரம், ஃபாரெக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு. ரெண்டாவது டெபாசிட் growth ரேட், பேங்க்ஸோட டெபாசிட் growth ரேட் எப்படி இருந்தது, பேங்க்ஸோட கிரெடிட் growth ரேட் எப்படி இருந்தது அப்படிங்கிற தகவலை வெளியிட போறாங்க. இந்த 3 புள்ளி விவரங்களும் ஒரு முக்கியமான புள்ளி விவரம். வங்கிகளுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு, இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற 2 முக்கியமான விஷயங்களை சொல்லக்கூடியது இன்னைக்கு வெளியாக இருக்கிறது. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா வந்து அக்டோபர் முதல் வாரத்துல வந்து ஆகஸ்ட் மாதம் சந்தித்த மத்திய ரிசர்வ் வங்கி இப்பொழுது மீண்டும் அவங்களுடைய எம்பிசின்னு சொல்றோம் இல்லையா, மானிட்டரி பாலிசி கமிட்டி, அவங்க மீட் பண்ண போறாங்க. அவங்க மீட் பண்ணும் பொழுது வட்டி விகிதத்தில் மாறுதல் இருக்கலாமா என்ற பெருத்த எதிர்பார்ப்பு. ஏன்னா பெடரல் ரேட் கட் பண்ணிருக்காங்க சென்ற வாரம். சோ அப்ப அதை தொடர்ந்து நாமும் இங்க வந்து வட்டி விகிதத்தை குறைப்போமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனக்கு தெரிந்து பெரிதாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தால் கூட மிகச்சிறிய இறக்கம் தான் இருக்கலாம். பட் ஆனா அந்த எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்கு. ஏன் நான் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னா, டெபாசிட்ஸ் வந்து கணிசமாக அந்த வளர்ச்சி அதிகரிக்கவில்லை, குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனா கிரெடிட் ஆஃப் டேக் இருக்கு. அப்ப வங்கிகள் பணத்துக்கு எங்க போவாங்க, டெபாசிட் ரேட்டை வேற குறைச்சிட்டா. சோ அதனால வந்து பெரிய மாறுதல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவும் தான் நான் நினைக்கிறேன். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, மூன்றாவதாக இப்ப மத்திய ரிசர்வ் வங்கி இன்று வெளியிடக்கூடிய தகவல், இன்னொன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட். மூணாவதாக செப்டம்பர் மாதம் முடிந்து 2ஆம் காலாண்டு முடிகிறது. அக்டோபர் மாதம் முதல் வார கடைசியில் இருந்து பெரும் நிறுவனங்களுடைய 2ஆம் காலாண்டு முடிவுகள் வர ஆரம்பிக்கும். குவார்டர்லி ரிசல்ட் வரும் பொழுது அது வந்து அந்த தனிப்பட்ட நிறுவனம், சந்தையை தவிர்த்து அந்த தனிப்பட்ட நிறுவனங்களுடைய பங்குகளோட போக்கை நிர்ணயிக்கும். சோ இதெல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய வாரத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நான் நினைக்கிறேன். ஓகே சார், கண்டிப்பா அதை கவனிச்சோம்னா நிறைய சேஞ்சஸ் தெரியும். எந்தெந்த பங்குகள் எப்படி மேல போகுதா கீழே போகுதா அப்படிங்கிறது ரிசல்ட்ஸ் பொறுத்து. ஆமா. நன்றி சார். இன்னைக்கு நிகழ்ச்சி நம்ம இதோட முடிச்சுக்கலாம். திங்கட்கிழமை மீண்டும் ஐபிஎஸ் ஃபினான்ஸ் நிகழ்ச்சியில வந்து நம்ம பார்க்கலாம் சார். மீண்டும் சந்திப்போம் வெங்கடேஷ். நன்றி சார். நன்றி. என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.